அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து உவரி போலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். என்னன்னா உவரி போயிட்டு நிறைய நாள் ஆச்சு போய் ரொம்ப நாளா விசாகத்துக்கு போகணும்னு நினச்சோம். நிகழ்ச்சி இருந்துச்சு, போக முடியல. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போகலான்னு பார்த்தோம், அப்போவும் நமக்கு போக முடியல. சரி, அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணிட்டோம், கண்டிப்பாக இப்படியா போகணுன்ட்டு கிளம்பியாச்சு. விசாகத்துக்கு போகணும்னு நினைச்சிருந்தோம், போகவே முடியாம ஆயிட்டு. அதுக்கப்புறமா நிறைய நாள் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் போகணும்னு சொல்லி. ஆனா கிட்டத்தட்ட போய் நிறைய நாள் ஆயிட்டு. சின்ன வயசுலதான் விசாகத்துக்கு ஒவ்வொருல போய் நாங்க தங்குவோம். ஆனா இப்பமெல்லாம் நிறைய வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அங்க போறோம். போற வழியில டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு, நாளைக்கு கடல் குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்புவோம். அதாவது நாங்க மட்டும் போகல. இன்னைக்கு வந்து எங்க அக்கா, எங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து தான் போறோம். நாங்க எங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஒரு 4:30க்கெல்லாம் கிளம்பி எங்க அக்கா வீட்டுக்கு வந்தோம். 4:45க்கெல்லாம் இங்க வந்துட்டோம். அப்புறமா எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கு போறோம். அங்கேருந்து அப்படியே அடுத்தால எங்க அம்மாவ கூப்பிடக்கிட்டு வந்தோம். அ எங்க அம்மாவும் வந்தாச்சு. எல்லாரும் எப்படி வேகமா வாரோன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். அப்புறமா எல்லாரும் சேர்ந்தாச்சு. இப்ப எல்லாருமே வந்தாச்சு. வந்து நாங்க அங்கருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்கோம். போயிட்டு ஏதாவது டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டீ குடிச்சா தானே கொஞ்சம் நமக்கே உயிர் வந்த மாரி இருக்கும். அதுக்காக வந்து எங்க கூடங்குளம் தாண்டி வந்து டீ குடிச்சிட்டுருக்கோம். கூடங்குளம் தாண்டி போயிட்டோம். ஆமா, தாண்டி தான் ஒரு இடத்துலருந்து டீ குடிச்சிட்டுருக்கோம். டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சிரட்டை பிள்ளையார் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிரட்டை பிள்ளையார் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்தோம். அங்கே எப்போவுமே ஒவ்வொருக்கு போனால் வந்து ஃபஸ்ட்டு சிரட்டை பிள்ளையார் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஒவ்வொருக்கு போவோம். இன்றைக்கி அந்த கோயிலுக்கு வந்தாச்சு. கோவில் நடையெல்லாம் பூட்டிட்டாங்க. ஆமாம், கோவில் நடையெல்லாம் பூட்டிட்டாங்க. அப்புறமா வந்து நாங்கள் வெளியே நின்று தான் சாமி கும்பிட்டோம். வெளியே நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு சரி அப்படியே இன்னைக்கு கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே கிளம்பணும். உவரி வந்தாச்சு. உவரியில் வந்து முதல்ல வந்து கடற்கரையில் தான் உட்காந்துருந்தோம். எனக்கு அந்த கடற்கரையில் அந்த ஈவினிங் நேரத்தில் வந்து உட்கார ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எங்கேயுமே போகலை. ஃபஸ்ட்டு வந்தோடனே கடற்கரையில் போய் பிள்ளைங்க நல்லா அந்த மண்ணில் விளையாட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அதில் உட்காந்துட்டு அப்படி கடலையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சுக்கு காப்பியெல்லாம் குடிச்சிக்கிட்டு அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் நேரம் விளையாடி பிள்ளைங்களாம் அதில் உருண்டுட்டு இருக்காங்க அந்த மண்ணில். ஏன்னா கடல் வந்து அலை ரொம்ப அடிச்சிட்டு இருந்தேன், அதனால் உள்ளே போகலை. அப்படியே வெளியே எல்லாம் உட்காந்து நேரத்தை போக்கிட்டு இருந்தோம். இனி சாப்பிடலாம் அப்படின்ட்டு காரு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. நான் எதுவுமே செஞ்சு கொண்டு போகலை. நான் சும்மா தான் போனேன். எங்கள் அம்மா வந்து இட்லியும் சட்னியெல்லாம் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. எங்கள் அக்கா வந்து இந்த லெமன் சாதம் கிண்டி கொண்டு வந்திருந்தாங்க. இட்லிக்கு தக்காளி சட்னி சூப்பர். அதுக்கப்புறமா லெமன் சாதத்துக்கு துவையல், அதுவும் சூப்பர். அழகாக இருந்தது. நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இது தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு காலையில் எழும்பி 6 மணிக்கெல்லாம் எழுந்து கடல் குளிச்சிடணும் அப்படின்னாக்க 2 பேரும் அங்கே தூங்கியாச்சு.
இனி காலையில் எழும்பி கடல் குளிக்கலாம். அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும், பாருங்கள். அதாவது எங்கள் சரண்யா வில்லிசை, சரண்யா சுதன் vlog சேனல் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க மட்டும் பாருங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பாய், டாடா.